அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன் புரோட்டாவும் டபுள் பீன் வச்சு ஒரு குருமா பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு எக்கு போட்டுக்கலாம், கொஞ்சம் மில்க் போட்டு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம அந்த முட்டையை பீட் பண்ணிக்கலாம். அதுலேயே நம்ம 1/2 கிலோ மைதா நாங்கள் ஆட் பண்ணுறோம். நல்லா போட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக உருண்டை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா பெருசாக சப்பாத்தி மாதிரி நம்ம ஆயில் போட்டு நல்லா திரட்டிக்கணும். பெருசாக திரட்டிட்டு நம்ம லேயர் வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம 1 பை 1 மேலே வச்சு உருட்டிட்டு நல்லா பெருசாக வர மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இந்த சப்பாத்தி இந்த மாதிரி நம்ம பதர் போட்டு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக உருட்டலாம், ரொம்ப பெருசாக வேண்டாம். கையிலையும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நிறைய ஆயில் போட்டு இந்த பன் பரோட்டாவை நம்ம 2 சைடும் கோல்டன் ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம பண்ணி 1 பை 1 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் பன் பரோட்டா. அதுக்கப்புறமா நம்ம தட்டி எடுத்துக்கிட்டால் சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம இப்போது குருமாக்கு ரெடி பண்ணிக்கலாம். குருமாக்கு டபுள் பீன் நம்ம ஊற வச்சுருக்கோம் 1/2 மணி நேரம். ஒரு குக்கரில் கொஞ்சம் ஆயில், லவங்கம், பட்டை, ஏலக்காய், மராட்டி மூக்கு அதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற டபுள் பீனை இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறமா தனியாத்தூள் கம்மியாக தான் போடுறோம். நம்ம கொத்தமல்லி போட்டுக்கிட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, முந்திரி, கசகசா, லவங்கம், பட்டை, மராட்டி மூக்கு போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 4 விசில்ஸ் வச்சு எடுத்தோன்னா டபுள் பீன் குருமா ரெடி ஆகிடும். பன் பரோட்டாவும் டபுள் பீன் குருமாவும் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.